ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போ தங்கம் விலை பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது, சில்வர் விலை ஏறிட்டு இருக்குது, ஸ்டாக்ஸுங்க பார்த்திங்கன்னா ஏறுது இறங்குது, ஒரு நிலையில்லா தன்மையாக இருக்குது, ரொம்ப பேனிக்காக இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரத்த வெள்ளத்தில் மார்க்கெட் அப்படின்றாங்க, மார்க்கெட் கிராஷ்ன்றாங்க, மார்க்கெட் பூம்ன்றாங்க. ஒன்றும் புரியல சார். ஒரு ஸ்டேபிளாக வந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. பீஸ்ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து மார்க்கெட்டில் பீஸ்ஃபுல் ரொம்ப அமைதியெல்லாம் இல்லை, ரிஸ்க்கு கம்மி ஜாஸ்தி அந்த மாதிரி வேணுமா எடுத்துக்கலாம், தவிர ஜீரோ ரிஸ்க் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது மார்க்கெட்டில். அது புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து நோ ரிஸ்க் எதுவுமே கிடையாது. ஸோ ரிஸ்க்கை நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கெப்பாசிட்டி மேலே. ஸோ நீங்கள் லோ ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, அது தப்பே கிடையாது, நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் கோல்டு சார் மேலே ஏறிடுச்சு, கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் கிராம் வந்துடுச்சு, நாங்கள் இப்போ சார் எப்படி சார் இதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள்லாம் வந்து 9,000 ரூபா கொடுத்து ஒரு கிராம் வாங்குற அளவுக்குலாம் கிடையாது சார், நாங்கள் சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்றவங்க சில்வரில் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சில்வரில் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை, ஏதாவது கோல்டு அப்படி தான் போயிட்டுருக்காங்க, தவிர சில்வரில் யாரும் ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. கொஞ்சம் நீங்கள் டியூன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற கோல்டு நிலைமை இன்னொரு 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இன்னொரு 3-4 இயர்ஸில் பாருங்கள், சில்வர் வந்து நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் என்னுடைய விஷயம் இது வந்து ஒரே மாதத்தில் ஒரு வாரத்தில் ஏறும்னு சொல்ல வரல, ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் தான் பை பண்ணுங்கள், அந்த ஸ்டாக்ஸ் தான் பை பண்ண ரெஃபர் பண்ணவும் கூடாது, அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல ஸ்டாக்ஸ் எதுன்னு பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய அனாலிசிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, சம் ஏன்ற ஸ்டாக், பி ஸ்டாக், சி ஸ்டாக், சம்திங்கிற ஸ்டாக்லாம் இருக்குது. நம்ம எஜுகேஷனல் குரூப்பில் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் எந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எஜுகேஷன் குரூப்பு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் என்ற ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு, வருஷம் அதனுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 2002 இருக்குது, 2000 இருக்குது, 1998 பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் நல்லா ஏறுமுகத்திலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் மேலே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடரலாம். முன்ன பின்ன தெரியாத ஸ்டாக்ஸ் எது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, நல்லா ஒரு ஓப்பனாக சொல்ல ஒரு 1000 ரூபா வந்துச்சு, இப்போ திடீர்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு வந்துட்டுக்குது, இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் பண்ணுங்கள், அது ஃபுல் டேட்டா அது ஓப்பன் பண்ணி பாருங்கள், யார் என்ன கதை ஏது கதை, அவங்கள்ட்ட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கான், வீக்னஸாக இருக்கான, ஸ்ட்ராங்காக இருக்கான, எத்தனை பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதில் கை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீண்ட நாள் கம்பெனி ஏறுமுகத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஜென்ரலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியை வந்து நம்ம பார்ப்போம். மார்னிங் அப்டேட் கிட்டத்தட்ட இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஏன் சார் இதை அப்லோட் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு லீவு, அப்புறமா 14th லீவு கண்டினியூவாக வருது. இன்றைக்கி 13, 12, 13, 14 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது சார், எப்படி சார் இது அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தூங்காமல் இருக்காங்க. அதாவது சார் எனக்கு கால் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்குது, புட் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்குது, மார்க்கெட் வேறு கிராஷ், ரொம்ப பயமாக பேனிக்காக இருக்குது சார், ஒன்றுமே புரியும் எங்களுக்கு அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி கண்ணு மூடித்தனமாக நீங்கள் ஏதோ பையோ புட்டோ காலை சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மனநிலைமை இல்லாத இருக்கும். தயவுசெய்து இனிமேட்டு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓவர் நைட்டில் பொசிஷன் இதுதான் ஆகும் அப்படின்னு யாரும் ஒரு ஸ்டேபிளாக சொல்ல முடியாது. இது வந்து மந்த்லி சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். நீங்கள் எந்தெந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த வியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இப்போது நிஃப்டி 50 சார்ட் வந்து மந்த்லி சார்ட்லேருந்து இருக்கேன். நம்ம இந்தியன் மார்க்கெட் ஆல்வேஸ் கிங், அது அப் ட்ரெண்ட் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேர் பேனிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பாதியாக விழுந்துடும், கரைஞ்சி விழுந்துடும், பெரிய கிராஷ் ஆகிடும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்தியன் எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் வரும். இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் அப்பேற்பட்ட கோவிட்லேயே பார்த்தீங்கன்னா கூட கரெக்ஷன் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கரெக்ஷன் வந்து எப்படி ரிகவர் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்பீடில் இருந்தால் அந்த ஸ்பீடில் ரிகவர் பண்ணாங்க பாருங்கள். ஸோ கரெக்ஷன் சேம் ஸ்பீட்லாம் அதே மாதிரி தான் இந்த ஸ்பீடில். இப்போ அகைன் வந்து இன்னொரு கரெக்ஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி இன்னொரு 2 பாயிண்ட் கீழே வந்தால் கூட வரல, அங்கேருந்து கரெக்ஷன் ஆகும். மொத்தத்தில் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். சரி சார், மண்டே என்ன சார் நெக்ஸ்ட்டு செஷனில், மண்டே தான் லீவ் ஆச்சு, நெக்ஸ்ட்டு செஷனில் என்ன சார் ஆகும் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மண்டே நைட் கூட இன்னொரு அப்டேட் கொடுத்துறேன். ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட் வந்து எந்த மாதிரி வந்து தெரியாது இல்லையா. ஸோ இப்போத்தி நிலவரத்து பிரகாரம் என்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளோட எஜுகேஷன் குரூப்பில் அன்றைக்கி என்ன ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த கேப் ரீஃபில் ஏரியா வரலும் ப்ரைஸ் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா, போய் பாருங்கள். ஸோ இந்த கேப் ரீஃபில் ஏரியா வரலும் ப்ரைஸ் வரும். எப்போ மார்க்கெட் கேப் அப் பண்ணாச்சு, அதுவும் நம்ம 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. அகைன் இன்னொரு சான்ஸும் யூஸ் பண்ணி ரெண்டு சான்ஸும் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. அப்போது இங்கேருந்து என்ன சார் ப்ரைஸ் ஆகும் நெக்ஸ்ட் மூமெண்டம்
அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது என்னவா மாறும் சார்? இது என்னவா மாறும்? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுல, இது என்னவா மாறும்? இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் லைன் இப்படியும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது சப்போர்ட் லெவல்லாம் ஒர்க் ஆகும். ரைட், ஒன்று நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. ஏன்னா மைல்டாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுது, ஏதோ பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா வந்து இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அகைன் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சினாரியோ 1 இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. இல்லை சார் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அகைன் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட்டில் தாராளமாக உங்களுடைய ரவுண்ட் நம்பரை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ 23,000 அந்த நம்பரை தொடுறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி அதிகம், வெரி வெரி அதிகம். இப்போ இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், சாரி. வாய்ப்புகள் அதிகம். ரைட்டுங்களா? ஸோ 23,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி 50ல் மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து டாப்பில் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. எப்பவுமே வந்து ஒரு ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் இப்படியே நிற்குது. என்ன அர்த்தம்? இப்படி வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் வெரி ஹை. 80% மேலே வரும். ஒரு 20% வந்து மேபி என்ன ஒரு நியூஸ் பேஸில் வர சொல்ல மார்க்கெட் 20% வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு, மேலே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. ஸோ அப்போ சரிக்கான ஒரு பிளான் தான் நிஃப்டி 50ல் என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறந்துடாதீங்க. நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸும் தெரிவிங்க. சென்செக்ஸ் சேம் சினாரியோ தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம நிஃப்டி 50ல் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோமோ சேம் சினாரியோ தான். ஓகே, ஒரு அப்பர் சைடுக்கான பிளானே பண்ணுங்கள். இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்துருக்கு நினைக்கிறேன். இது சென்செக்ஸ். ரைட்டுங்களா? சரி, அப்போது பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூவ் ஆகிருக்கு சார்ட்டு? ஓகே, பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹை பேங்க் நிஃப்டியில். ஸோ ப்ரைஸு ஒரு அப்பர் சைடுக்கான பிளானே இதுலேயும் எடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஸோ அகைன் இன்னொரு டைம் வந்தால் கூட உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லைன் டச் பண்ணிவிட்டு மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தவிர வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. தயவு செஞ்சு அது புரிஞ்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.